ஹலோ விஐபிஸ். யூடியூப்பில் நானே நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு, இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம கண்ணில் படாமல் போயிடுச்சே, இந்த வீடியோவை நம்ம பார்க்க எப்படி மிஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய தடவை நினச்சிருக்கிறேன். இந்த நாலேஜ் நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்துருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. லாஸ்ட்டு 2 வீடியோ ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றின என்னோடய சொந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோவும். இன்றைக்கும் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களோட சில டிப்ஸை ஷேர் பண்ணிக்கிறதா வந்திருக்கிறேன். நானே நிறைய லாஸ் பண்ணியிருக்கிறேன். ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன், திரும்ப போய் ரீஇன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். அப்படி பல முறைக்கு பின்னாடி எனக்கே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக கிடச்சதுக்கப்புறமா தான் திருப்பி இன்ஸ்டால் பண்ணி ட்ரேடிங்ஸ் நிறையா பார்த்துட்ருக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு சேம் இன்சிடெண்ட் தான். அவரும் இதே மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணார், நிறைய அமௌண்ட் லாஸ் பண்ணார். இதை ஒரு தடவை என்கிட்ட ஷேர் பண்ணார், நானும் இப்படி பண்ணிட்டேங்க அப்படின்னு. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், நம்மளும் இதோட அவேர்னஸ் வீடியோ நம்ம யூடியூப்பில் ஒன்று போடணும். அவங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கில் செஞ்ச தப்பு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 75,000 ப்ராஃபிட் வந்தது. 75,000ன்றது கொஞ்சம் ஒரு பெரிய அமௌண்ட் இல்லையா? ஒரு 1.5 லட்ச ரூபா அவங்க ப்ராஃபிட் பார்த்ததுக்கப்புறமா அவங்களோட ஆசை அதிகமாக தான் ஆச்சு. திரும்பவும் அவங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ எகைன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 1.5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி அவங்களோட 1.5 லட்ச ரூபாவும் ப்ராஃபிட் லாஸ் ஆகி டோட்டலாக 3 lakhs மேலே அவருக்கு லாஸ் ஆயிடுச்சு. அப்போ தான் அவர் திரும்பவும் நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பணம் வர மாதிரி தான் இருக்கும், மொத்தமாக போயிடும். அப்போ அதுக்கான ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட்டு இல்லைன்னா ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோ, ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட்டோ செல்ஃப் கண்ட்ரோலோ இல்லைன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், ஆப்ஷன் ட்ரேடிங் பக்கம் போகாதீங்க. ப்ராப்பர் செல்ஃப் கண்ட்ரோல், மணி மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யவே கூடாது. என்னோடய சொந்த அனுபவத்திலேருந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற டிப்ஸு என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன் பக்கம் போகாதீங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனை விட மோசமானது ஸ்டாக் ஆப்ஷன் தான். ஏன்னா ஸ்டாக் ஆப்ஷனில் உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, இம்மீடியட்டாக லாஸ் ஆகுறதுக்கும் ரொம்பவே சான்ஸ் இருக்குது. பிகினராக இருக்கிறவங்க டக்குன்னு ஸ்டாக் ஆப்ஷன் போகாதீங்க. இப்போ தான் நீங்கள் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக உடனே ஸ்டாக் ஆப்ஷனுக்குள்ளே போகாதீங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனுக்கு போனாலும் லாட் சைஸை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். அப்போ வெறும் ஒரு லாட்டை மட்டும் ட்ரையல் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் அதிகமாக இருக்கும், அட் த சேம் டைம் லாஸும் ஹியூஜாக இருக்கும். ஸோ உங்களால் எமோஷ்னலாக அந்த டைமில் கொஞ்சம் கூட உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. லாட் சைஸில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். நெக்ஸ்ட் டிப்ஸு, டெலகிராமில் போயிட்டு கால்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீ கால்ஸ் கொடுக்குறேன், இல்லைனா ஒரு 2,000 பே பண்ணுங்கள், 3,000 பே பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு நிறைய கால்ஸ் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லி நம்மளுக்கு நிறைய மெசேஜ் வரும். நானும் அதே மாதிரி பணம் கட்டி சில கால்ஸ் வாங்கி ட்ரேடும் பண்ணியிருக்கிறேன். என்னாச்சு அப்படின்னா, என்னோடய ட்ரேடோடு சேர்ந்து அவங்க கால்ஸ் கொடுத்த ட்ரேடும் மொத்தமாக லாஸாக தான் ஆச்சு. என்னோடது கூட சில நேரங்களில் நான் நிறைய ப்ராஃபிட்டெல்லாம் பார்த்துருக்குறேன். அவங்களோட கால்ஸ்லேருந்து ப்ராஃபிட் வரவே இல்லை, லாஸ் தான் ஆச்சு. இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, லாஸ் ஆனப்போ நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, சரி நமக்கு 1 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு, 2,000 ரூபா தானே, 3,000 ரூபா தானே, நம்ம அந்த சான்ஸை யூஸ் பண்ணி இந்த சார்ஜை மட்டும் கட்டி அந்த லாஸ்லேருந்து எப்படியாவது ப்ராஃபிட் பார்த்துடலாம் அப்படின்னு தான் நம்ம மனசு சொல்லும். நம்ம பே பண்ணி கால்ஸ் எடுப்போம், ஆனால் அவங்க ப்ராப்பராக நம்மளுக்கு கைட் பண்ண மாட்டாங்க. அவங்களும் ஏதோ ஒரு அசம்ஷன்லேயும் ப்ரெடிக்ஷன்லேயும் தான் நமக்கு கால்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களாக உங்களுக்கு ஒரு செல்ஃப் பிளான் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணணுமே தவிர, வேறு யாரும் சொல்கிறாங்க, யூடியூப்பில் கற்றுக் கொடுக்குறாங்க, டெலகிராமில் சொல்கிறாங்க, இவங்க கைட் பண்ணுறாங்க அப்படின்னு யாரை நம்பியும் தயவு செஞ்சு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணாதீங்க. நிறைய டேட்டா லீக்கேஜ் ஆகிறதுனால நம்ம ட்ரேடிங்கும் பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்மளோட கான்டாக்ட் நம்பர் நிறைய பேருக்கு ரீச் ஆயிரும். நாங்கள் ஆப்ஷனில் இவ்வளோ ப்ராஃபிட் தரோம், அவ்வளோ ப்ராஃபிட் தரோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய ஸ்கேம் கால்ஸ் வரும். அதெல்லாம் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. இப்போ ரீசண்டாக ரோபோ ட்ரேடிங், அல்கோ ட்ரேடிங் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது.
ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுறாங்க. எப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹைடெக்கில் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அவங்க எல்லாருமே. அவங்க நம்மளுக்கு வந்து அந்த ரேஞ்ச் எங்கே இருக்குது, எங்கே போய்கிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நம்ம பீட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப கஷ்டம். நம்மள்கிட்ட இருக்கிற சாஃப்ட்வேரை வச்சுட்டு டெக்னிக்கல் அனலைசிஸ் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். அதுக்குள்ளே ப்ராசஸ் ஆகி ரேட்டே குறைஞ்சி போயிடும். அதனால தான் நம்ம வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு நிறைய லாஸ் ஆகுறதுக்கு முக்கியமான காரணமே. சீக்கிரமாக கேப்சர் பண்ண நம்மளால் முடியாது. நம்மளுடைய இன்டெக்ஸ் சார்ட்டை எடுத்து பார்த்தோம்னா நல்லாவே தெரியும், ஒரே மாதிரி இருக்காது. எப்போவுமே வாரத்தில் 2 days வந்து க்ரோத் ஆகிருக்கும், 2 days வந்து ரொம்ப டவுன் ஆகிருக்கும். மேக்ஸிமம் டேஸ் பார்த்திங்கன்னா சைடுவேஸில் தான் அதிகமாக போயிட்டுருக்கும். இப்போ இங்கே சைடுவேஸ் மார்க்கெட்டிங்கிறது வந்து பையர்ஸ்க்கு எகெயின்ஸ்டான ஒன்று. ஒரு செல்லர்ஸ்க்கு மட்டும்தான் நிறைய ப்ராஃபிட் அதில் கிடைக்கும். சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு அந்த டைம் டீக்கேன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம வாங்கின ப்ரீமியம் வேல்யூ கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். பையர்ஸ்க்கு மேக்ஸிமம் லாஸ் வர்றதுக்கு முக்கியமான ரீசனே இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் மாட்டிக்கிறது தான். கரெக்டாக அந்த ட்ரெண்டை கண்டுபிடிச்சி என்றைக்கு ட்ரேட் எடுக்கணுமோ அன்னைக்கு மட்டும்தான் அந்த ட்ரேட் எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங். பையர்ஸ் இல்லாமல் நீங்கள் செல்லர்ஸாக ஆனீங்கன்னாவோ இல்லைன்னா ஹெட்சிங் பண்ணியோ ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது பெஸ்ட்டு மெத்தடாக இருக்கும். லாஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே விடாமல் திரும்ப போய் மார்க்கெட்டோட ஃபைட் பண்ணிக்கிட்டே திரும்ப எகெயின் அண்ட் எகெயின் போய் ஃபைட் பண்ணிகிட்டே தான் ட்ரேட் எடுப்பேன். ஆனால் லாஸ் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு கொடுக்குற பெஸ்ட் அட்வைஸ், நீங்கள் ட்ரேடு விட்டு வெளியில் வந்துடுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண வேண்டாம். எகெயின் அண்ட் எகெயின் ட்ரேட் பண்ணும்போது என்னாகும்னா, நம்மளோட எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் லாஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் சால்வ் பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு டெக்னிக்கை மேக் பண்ணிக்கணும். அந்த டெக்னிக்கில் 80% மேலே ஒரு அக்யூரேசி நம்மளுக்கு இருக்கணும். நீங்கள் முதல்ல பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கணும். அதுக்கு 100% நாலேஜ் அப்டேட் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லா கற்றுக்கிட்டு எந்த இடத்துல ரெசிஸ்டண்ட் எடுக்கணும், எந்த இடத்துல சப்போர்ட் இருக்கும், இப்படி ப்ரைஸ் மூவ் ஆகும், எப்படி ப்ரைஸ் மூவ் ஆகும், ப்ரீமியமுக்கும் நிஃப்டிக்கும் எப்படி ரிலேட் ஆகுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட இமோஷனல் கண்ட்ரோல் ஆகும். அதனால் நீங்கள் தைரியமாக ட்ரேட் பண்ணுவீங்க. ஓரளவுக்கு நீங்கள் லாஸ்டில் இருந்து வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பெஸ்ட்டு ஆப்ஷன், பெஸ்ட்டு சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் போகாமல் இருக்கிறது தான். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சிம் ட்ரேடிங் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதை தான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெஸ்ட் அட்வைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பாதிக்கப்பட்டிருந்தாலோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம அனுபவத்துலேருந்து தான் நிறைய கற்றுக்குறோம். ஆனால் நம்மளை மாதிரி ஒரு தடவை நம்ம அனுபவப்படும் போதும் நம்மளை மாதிரி வேறு யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ளே கண்டிப்பாக வரும். அப்படி ஒரு எண்ணத்தால் வந்தது தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.